வணக்கம் நண்பர்களே. கனிமொழி என்ன சொல்றாங்கன்னா, கூட்டணியே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. கூட்டணி வேணுமான்னு கேட்கிறாங்க. இந்த கேள்வி இருக்க திமுகல ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திருச்சு. திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின் இவங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியா போச்சு. கூட்டணிகள் வேணுமா வேண்டாமா? கூட்டணிகள் நம்பாமல் ஏன் திமுக தனி சக்தியாக வளர முடியாது அப்படின்னு கனிமொழி கேட்கிறாங்க. நல்ல கேள்விதான். ஆனா கூட்டணியை நம்பாம இருக்க முடியுமா? கூட்டணி இருக்கணும். கூட்டணிக்கு உரிய இடமும் கொடுக்க கூடாது. இதுதான் திமுகவோட ஸ்டைலு. அதுக்கே வேட்டு வைக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப நிலைமை பாருங்க. கூட்டணிகள் இருந்தாங்க தான் சொல்லணும். எல்லாம் தாவேகா பக்கம் போயிட்டாங்க. இந்த உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டாங்களே அவங்க தான் என்னடா பண்றதுன்னு கவலையில் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், மதிமுக காரங்க உங்க சட்டப்பேரவைக்கே வரல, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. கூட்டணிகளை நம்ம சின்னத்து தான் நீங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்றது மிரட்டல் தானே. அதெல்லாம் கூடாதுன்னு கனிமொழி நினைக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் ஃபார்வர்டா திங்க் பண்றாங்க போல இருக்கு. ஆனா இந்த தோல்வியில ரொம்ப 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 பாதிக்கப்பட்ட திரு ஸ்டாலினும் திரு உதயநிதி ஸ்டாலினும் என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்காங்க. இப்ப வர கனிமொழி இந்த மாதிரி ஒரு கருத்தை விட்டுட்டாங்க. இந்த கூட்டணிகள்லாம் எங்க இருக்காங்க? தனி சின்னத்துல போட்டிட்டவங்க எல்லாம் தாவேகா பக்கம் இருக்காங்க. தாவேகா என்ன பண்ணுது? ஐயா வாங்க அமைச்சர் பதவின்னு சொல்லுது. இந்த சொல்ற நேரத்துல அவங்க என்ன, ஆமா ஒரு காலத்துல திமுக இருந்தோம் இல்ல அப்படின்னு மறந்துட மாட்டாங்களா? இந்த நிலைமையில எப்படி திமுக இருக்கிறது? என்னங்க, 2 வருஷம் முன்னால வந்த தாவேகா தனியா போட்டிட்டு ஆட்சிக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 70 ஆண்டு கால வரலாறு கொண்ட திமுக தனியா நின்று ஆட்சிக்கு வர முடியாதா? ஜெயலலிதா, செல்வி ஜெயலலிதா கூட அத்தனை தொகுதிகளிலும் ரெட்டேலி சின்னத்தை நிக்க வச்சு ஜெயிக்கலையா? 2014 ஜெயிக்கலையா? மக்களவை தேர்தலில் 2016 ஜெயிக்கலையா? ஏன் திமுக முடியாது? திமுக திட்டத்தால என்ன பிரச்சனை இருக்கு? இதெல்லாம் தான் கண்மொழி சொல்றாங்க. இந்த தேர்தலில் தோற்றதுக்கு யாரு காரணம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் புகார் சொல்லிட்டே இருக்காங்க. திரு ஸ்டாலின் சொல்லிட்டார் நான் தான் பொறுப்பு சொன்னாலும் கூட அது மனதார சொல்லப்பட்டது இல்லை. உங்க தொண்டர்கள் ஐயா நீங்க இல்லையா நாங்க தான் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. என்ன பண்றாங்க? ஒருத்தருக்கு புகார் சொல்லிக்கிறாங்க. ஆட்சியில் இருந்த தலைவர் யார்? திரு ஸ்டாலின் தான். அவர் தான் இன்னும் சிறப்பாக செயல்பட்டு இருக்க வேண்டும். திரு உதயநிதி ஸ்டாலின் இன்னும் சிறப்பாக பிரச்சாரம் செய்திருக்க வேண்டும். இவங்க எல்லாத்தையும் வழி நடத்துகிறவர்கள் சிறப்பாக செயல்பட்டு இருக்க வேண்டும். எல்லாருடைய கோபம் எங்க திரும்பிச்சுன்னா பிஇஎன் பெண் அமைப்பு மேல. அவங்க சபரீசன், திரு ஸ்டாலினுடைய மருமகன், அவர் நடத்துற நிறுவனம் மேல திரும்பிருச்சு. இவர் தான் சரியான கேண்டிடேட்டை ப்ரொமோட் பண்ணல, இவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணல அப்படின்னு அவரு சொல்லிட்டாரு. தோல்வியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஜனநாயக பூர்வமாக செயல்படுவோம் அப்படின்னு ஒரு பெரிய திமுக தலைவர் மாதிரி அறிக்கை விடுறாரு. அதுக்கு சப்போர்ட்டா நிறைய திமுக காரங்க இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை எதிர்த்து எல்லாரும் கருத்து போடுறாங்களே அப்படின்னு திமுக காரங்க வேலை கியூல நிக்கிறாங்க. திமுக நிறைய பேர் திரு சபரீசன் இப்போ வேண்டாம்னு நினைக்கிறாங்க. குடும்பத்திலே குழப்பம் இருக்கு. இதுல ஆதரவாளர்கள் வேற. யாருடைய ஆதரவாளர்கள்? சபரீசனுடைய ஆதரவாளர்கள். இதெல்லாம் இருக்கிற நிலைமையில் தான் கனிமொழியோட கருத்து முக்கியமான கருத்தா இருக்கு. என்னன்னா, என்ன சொல்ல வந்தாங்க? யார் யார் எத்தனை நாள் கட்சி நடத்துறீங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கிறது நமக்கு புரியுது. யார் யாரு? திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின், திரு சபரீசன் இவங்கெல்லாம் நடத்தி தானே கட்சியை கொண்டு வந்து இப்படி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. கட்சிக்கு வெற்றி தோல்வி சகஜம்தான். அந்த தோல்வியை சரியாக புரிந்து கொண்டு வழி நடத்தணும் அப்படின்னு கனிமொழி நினைக்கிறாங்க. அது சரியான ஒரு நினைவுதான். அவங்க என்ன பண்ணாங்க? என்னங்க கூட்டணி உங்க கூட்டணி யாரு? காங்கிரஸா? அவங்க டாட்டா காட்டிட்டு போயிட்டாங்க. இடதுசாரிகளா? நேரா தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. விசிகாவா? இப்படியா அப்படின்னு சொல்லி அவங்களும் ஆதரவு கொடுத்துட்டாங்க. கடைசியில் உங்களுக்கு கூட்டணியா மிஞ்சினது யாரு? அதிமுக தானே அப்படின்னு கனிமொழி குத்தி காட்டுறாங்க. யார் வாசல் போய் நின்னாங்க? திமுக. அதிமுக வாசல தானே. ஐயா எடப்பாடியாரே தயவு செய்து முதலமைச்சர் ஆயிருங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். அந்த முதலமைச்சர் அவர் மட்டும், விஜய் மட்டும் வந்துடக்கூடாது, இதுதான் எண்ணமா இருந்தது. என்னங்க, எம்ஜிஆர் காலத்துல தோற்காத திமுகவா? ஜெயலலிதா காலத்துல அடி வாங்காத திமுகவா? 2 சீட் எல்லாம் வாங்கி இருக்குங்க. எதிர்கட்சியா இருந்தெல்லாம் மீண்டு வந்திருக்கு. ஏன் ஒரு விஜயை பார்த்து இப்படி பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? உச்சபட்ச நட்சத்திரம் தான் இருக்கட்டும். இப்போதான் 2.25 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு, ஆட்சிக்கு வந்துட்டாரு. அந்த பயந்தாங்க பெரும் பயனா இருக்கு. என்னங்க, அவர் வந்தாரு, அவர் சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடுவாரு, அது வைரலும் 3 நாள் இந்தியா முழுக்க. இப்படி ஒரு முதலமைச்சரா? 10 மணிக்கு முன்னாலே டியூட்டிக்கு வந்துடுவாரு. எல்லாரும் 10 மணிக்கு முன்னாலே வந்துடணும். ஆடாடா, இப்படி ஒரு முதலமைச்சரா? இப்படின்னு டெய்லி ஒரு ட்ரெண்டிங். இப்போ என்னன்னா, அந்த பல்வேறு துறைகளுக்கு வாங்கின காரு அதை ஓட்டி பார்க்கிறாரு, அது இந்தியா ஃபுல்லா வைரல். இதெல்லாம் ஏன்பா பண்ணல அப்படின்னு திமுக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்களாம். எல்லாருக்கும் டிரைவிங் தெரியுமில்ல, நீங்க வண்டி ஓட்டல,
இப்போ கேட்டா கொடுப்பாங்களா கவர்மெண்ட் வண்டியை இப்படின்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி நிலைமைக்கு என்ன காரணம்? சரியான திட்டமிடல் இல்லை. அததான் கனிமொழி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கூட்டணி இல்லாம அப்படின்னா போய் அதிமுகவோட கூட்டணி அமைப்பீங்க. நாடே சிரிச்சிருச்சுல்ல. இல்லை இல்லைன்னு இந்த தரப்பும் அந்த தரப்புன்னு சொன்னா மக்கள் நம்புவாங்களாங்க? ரொம்ப அட்வான்ஸ்டு நிலைமையில மக்கள் இருக்காங்க. ஜென்சி அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க மொபைல் பார்த்து ரீல்ஸை பார்த்து ஓட்ட போட்டாங்க. இந்த குழந்தைகள் கேட்டதை பார்த்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே. இந்த நாட்டை 5 ஆண்டுகள் ஆண்ட ஒரு முன்னாள் முதலமைச்சர் பேசுகிற பேச்சா இது? கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் அனுபவம் கொண்ட ஒருவர் பேசுகிற பேச்சா இது? அப்படின்னு மக்கள் வியக்கிறாங்க. அதே மக்கள் தான் அதே இன்ஸ்டாகிராம் ரீலை பார்த்து தாங்க இப்படி நினைக்கிறாங்க. இப்படிமா பேசுவாரு? ஏதோ ஜென்சிங்கிறது ஏதோ 18 23 வயசு நினைக்காதீங்க. ஜென்சி மனம் கொண்டவர்கள் 70 வயசு வரைக்கும் இருக்காங்க. திமுக குடும்பத்தில் இருந்தே நிறைய பேர் போய் தாவேக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. அது திமுக தலைமைக்கு நல்லா தெரியும். முதல்ல அவங்க வீட்டு குழந்தைகள்லாம் சரியா இருக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் மற்ற குழந்தைகளை பார்க்கலாம். இதெல்லாம் சிந்திக்கணும் அப்படின்னு தான் கனிமொழி சொல்றாங்க. கனிமொழிய எண்ணம் நிறைய பேர்கிட்ட போய் சேர்ந்துருச்சுங்க. இந்த பெரிய டிக்கெட் எல்லாம் கட் பண்ணணும் தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. கொஞ்சம் 70 75 வயசு ஆனவங்களாம் கட் பண்ணி விடணும், நவீனமா சிந்திக்கணும். முதல்ல இனிமேல் கட்சிக்கு காசு கொடுத்தா ஓட்டு வந்துரு நினைக்க கூடாது. இனி நினைக்கவும் மாட்டாங்க. காசு கொடுத்தாலும் போட மாட்டாங்க போல இருக்கே, அந்த காசை ஏன் செலவு பண்ணும், அடுத்த வர்றமோ இல்லையோ, இப்படிப்பட்ட சிந்தனைகளா இருக்கு. கட்சியை நீண்ட காலமாக சிந்திக்க வேண்டும். எந்த ஒரு ஆட்சியும் அப்படியே 25 ஆண்டுகள் இருந்துரும் அப்படின்னு நினைக்க கூடாது. நல்ல ஒரு எதிர்கட்சியாக செயல்படணும். டெய்லி இந்த ஆட்சி கவுந்துரும் நம்ம வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது. இவங்க எல்லாம் கோக்க மாட்டாங்களா? இப்போ கவுந்துச்சுன்னா விஜய் அவர்களுக்கு 180 சீட்டு கிடைச்சிடும் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இன்னைக்கு கவுந்துராதா நாளைக்கு கவுந்துராதான்னு ரொம்ப கனவு கண்டுட்டே இருக்காங்க. அவங்களுடைய உடல் மொழியெல்லாம் பாருங்களேன், அவங்க மேடையில பேசுறது இதெல்லாம் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கட்சியுடைய தலைவர்கள் பேசுற மாதிரி இல்லை. தோற்றால் என்ன, நிமிர்ந்து நிற்கலாம் அல்லவா, அந்த எண்ணம் வரணும். கனிமொழி ரொம்ப சீசன்டா இருக்காங்க. அவங்க மாநில அரசியலுக்கு வரதா தான் இருந்தாங்க. ஆனா வரக்கூடாதுன்னு தடை போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. வந்தா இப்படிதான் பேசுவாங்க. இப்ப வந்துட்டாங்கல்ல, பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப அடுத்தது என்ன பேசுவாங்களோங்கிறதுக்கு அனிமா சமீபத்துல திரு ஸ்டாலின் திருமதி கனிமொழியை கூப்பிட்டு திரு உதயநிதி ஸ்டாலின் கூப்பிட்டு பேசினாரு. அதுல திரு கனிமொழிக்கு எப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்பலாம் இந்த மாதிரிலாம் பேசுறாதீங்கம்மா, ஏன்னா கட்சிக்குள்ளேயும் ரொம்ப குழப்பமா இருக்கு. இது குழப்பத்துக்கு அவங்க இன்னும் மீளவே இல்லைங்க. இந்த தேர்தல் முடிவு கொடுத்த அதிர்ச்சியிலிருந்து திமுக மீளவே இல்லை. தினமும் ஏதாவது அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. திரு ஸ்டாலின் சொல்றாரு, நாங்கள் தோல்வி கண்டு துவண்டு விடவில்லை, நாங்கள் வெற்றி கண்டு ஆர்ப்பரிக்க மாட்டோம் அப்படின்னு. தோல்வி கண்டு நீங்க துவண்டினா டெய்லி பார்த்துட்டு இருக்காங்களே மக்கள், கொஞ்சம் உறுதியா இருங்க, ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கனிமொழியுடைய திட்டத்தை சரியாக செயல்படுத்தினால் கூட்டணி கட்சிகளை அவர்கள் சரியாக கையாள முடியும். அடுத்த தேர்தலில் கூட்டணி இருக்குமானே தெரியல. அதான் கனிமொழியுடைய வாணி, நல்லா கவனிங்க. மொத்த கூட்டமும் தாவேக்காக போயிருச்சு, காங்கிரஸ் போயிருச்சு, எடுத்து சரி போயிருச்சு, விசிகாவும் அநேகமா போயிடும், முஸ்லீம் லீக் ஒட்டி கிடப்போம் அப்படின்னு சொன்னவங்க கூட போயிருவாங்க மாதிரி தெரியுது. அப்போ அடுத்த தேர்தலில் திமுகவுக்கு யார் மிஞ்சுவாங்க? பாரதிய ஜனதா கட்சி தான், இல்லாட்டி அண்ணா திமுக எடப்பாடி அணி. இப்படி ஒரு கூட்டா, இந்த கூட்டுக்கு தனியாவே போய் ஜெயிக்கலாம்ங்க அப்படின்னு கனிமொழி சொல்றாங்க. இதை திரு ஸ்டாலினும் திரு உதயநிதி ஸ்டாலினும் ஏத்துப்பாங்களான்னு தெரியல. நன்றி, வணக்கம்.